ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோல நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் குடுத்து அதுக்கான ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சீக்ரெட் நான் ரிவீல் பண்ண போறேன். நீங்க பார்த்தீங்கன்னா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஒரு டைட்டிலுக்கு எப்படி ப்ராஜெக்ட் கோட், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணலாங்கிற மாரி தான். ஆல்ரெடி இத பத்தி கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அத நான் உங்களுக்கு லைவாவே எப்படி பண்ணணுங்கிறத செஞ்சு காமிச்சிருப்பேன். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேலோட்டமா என்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் நீங்க லைவா நான் எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பக் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் சைல்ட் வேக்சினேஷன் சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் அப்லோட் பண்ணிருக்கேன். என்னோட சேனல்ல ப்ராஜெக்ட் வித் கோட் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பக் ட்ராக்கிங் சிஸ்டம்காக பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ஹப்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டெவலப்பர் வேர்ல்ட் வைல்டா அவங்களுடைய ப்ராஜெக்டா ஓப்பன் சோர்ஸா அப்லோட் பண்ணுவாங்க. அது நீங்க லேர்னிங் பர்பஸ்க்காகவோ இல்ல ஸ்கில்ஸ் வந்துட்டு உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிட்ஹப்ல உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல காமிக்கிற இந்த எல்லா ப்ராஜெக்ட் வித் கோட் வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறத இதே வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறதுல எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இதே எக்ஸாம்பிள் வச்சுதான் நீங்க எந்த ரெபாசிட்டரியா இருந்தாலுமே, அதாவது எந்த ப்ராஜெக்டா இருந்தாலுமே உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கு அப்புறம் லாகின் பண்ணிருப்பீங்கல்ல. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்துட்டு ஃபோர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுதான் நீங்க கிளிக் பண்ணணும். ஃபோர்க்குங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுடைய கிட்ஹப் அக்கௌண்ட், உங்களுடைய ஆன்லைன் கிட்ஹப் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கான ப்ரொசீஜர் தான் ஃபோர்க் பண்றது. சோ அதுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கும், உங்களுடைய ஓனர் எதுவா இருக்கணுங்கிறது. அது ஒண்ணும் கிடையாது, உங்களுடைய அக்கௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்ட், இந்த ஹோல் ரெபாசிட்டரி வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ராஸ்வன் 404ங்கிற அக்கௌண்ட் கீழே இந்த ரெபாசிட்டரி இருக்குல்ல, நீங்க ஃபோர்க் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் யூசர் நேம் ஸ்லாஷ் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இது வந்துட்டு டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இதை உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்க்கு டவுன்லோட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பண்ணக்கூடியதுல சொல்லியிருக்கேன். எந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி நீங்க எடுத்தாலுமே முக்கியமா நீங்க நோட்டீஸ் பண்ணக்கூடியது ரீட்மீ ஃபைலுங்கிறத சொல்லுவாங்க. அந்த ரீட்மீ ஃபைல் வந்துட்டு எல்லா ஆத்தரும் அப்டேட் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில ஆத்தர் மட்டும் தான் அதுக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்க. அதாவது இது ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும், எப்படி செட்டப் பண்ணலாம், ப்ரீ ரெக்விசைட்ஸ் என்ன, எப்படி டவுன்லோட் பண்ணணும், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், சம்டைம்ஸ் ஸ்கிரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணிருப்பாங்க. பட் இது வந்துட்டு எல்லா ஆத்தரும் கம்பல்சரி பண்ணிருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஆத்தர் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஓவர்வியூ இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. கிரெட் ஆபரேஷன் எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகுது, டெஸ்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ஃபங்க்ஷனல் மாடல்ல பக் ட்ராக்கிங் சிஸ்டம் எப்படி அக்கௌண்ட் மேனேஜ் ஆகுது, லாகின் லாக் அவுட், அந்த அக்கௌண்ட் பக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம லிஸ்ட் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு வந்துட்டு ஜீரா அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது பெட்டரா இருக்கும். ஏன்னா ஜீரால பாத்தீங்கன்னா இஷ்யூ கிரியேட் பண்ணி டெஸ்டர்ஸ் போடுவாங்க. அதை வந்துட்டு டெவலப்பர் என்னன்னு பார்ப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ட்ராக்கிங் மாதிரி. இன்கேஸ் உங்களுக்கு ஜீரானா என்னன்னு தெரியலன்னா நீங்க கூகுள் பண்ணி கூட பாத்துக்கலாம். இப்ப வந்துட்டு எம்ப்ளாயினா அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அவங்க என்ன மாதிரி பண்ணலாங்கிறது டீடைல்டா கொடுத்துருக்காங்க. மெயின் பாயிண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் இது நீங்க அப்படியே எடுத்து உங்க ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல வராங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்துட்டு உங்களுடைய முக்காவாசி வேலையை இவங்களே முடிச்சுட்டாங்க. என்னென்ன கான்செப்ட் வருது, மாடல் டயக்ராம், இது எல்லாமே உங்களோட ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கிளியராவே இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா இது கம்ப்ளீட்டா நீங்க எடுத்துக்கலாம். டிபி டயக்ராம் ஓட நான் இன்க்ளூட் பண்ணிருக்கிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. நான் தேடி தேடி கண்டுபிடிச்சு இப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்மே அவங்க அட்டாச் பண்ணிருக்காங்க. பக்ஸ் சப்மிட் பண்ணக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அசைன்மெண்ட், இது எல்லாமே இருக்கு. சைல நீங்க இதெல்லாம் வந்துட்டு யூஸ் என்னங்கறத பாத்துக்கலாம். அதாவது இவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் SQL ரைட் யூஸ் பண்ணிருக்காங்க, பைத்தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ரியாக்ட் இருக்குது. நீங்க வந்துட்டு இன்கேஸ் மாங்கோ டிபில மெர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்ட்கான ஃப்ரீ சர்டிபிகேஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா என்னோட சேனல்ல அப்டேட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், CSS, HTML. GitHub பொறுத்தவரையும் Angular JS, Next.js, Vue.js, React.js இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே JS சம்பந்தப்பட்ட எந்த லைப்ரரி இருந்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லி தான் காமிக்கும். React, Angular அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா காமிக்காது. இப்ப டவுன்லோட் பண்றதுக்கு இந்த கோடுங்கிற கிரீன் கலர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆப்ஷன், ஜிப் ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க GitHub டெஸ்க்டாப்னு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல க்ளோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஜஸ்ட் இந்த ஒரு URL நீங்க காப்பி பண்ணிட்டு அந்த GitHub டெஸ்க்டாப்ல போயிட்டு
அந்த க்ளோனுங்கிற ஆப்ஷன்ல கேட்கும் யூஆர்எல் பேஸ்ட் பண்றதுக்கு. பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், அதுவே மத்த எல்லா வேலையும் பார்த்துக்கும். இல்ல உங்களுக்கு கமெண்ட் லைன் தெரியும், GitHub கமெண்ட் லைன் தெரியும்னா ரெப்போ க்ளோனுங்கிற கமெண்ட் மூலியமா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு பேசிக்கா உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத மத்ததெல்லாம் நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். இதே வீடியோல இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண தெரியல, இல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு கோட் நீங்க வந்துட்டு மாடிஃபை பண்ணணும்னா, அது நீங்க எப்படி ஜெனரேட் பண்ணணுங்கிறதும் சொல்லியிருப்பேன். ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பக் ட்ராக்கிங் தான். ஸோ இதுல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க. டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் 100% ஜாவா தான் ஃபுல்லி வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோ நீங்க பார்க்கலாம். எப்படி வந்துட்டு டெவலப்பருக்கு எப்படி போகுது, டெஸ்டருக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜர், அட்மின்க்குலாம் எப்படி இருக்கு, யூசர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க இந்த ப்ராஜெக்ட் வேணாலுமே நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இதுவுமே பக் ட்ராக்கிங் தான். ஒரு டைட்டில்னு எடுத்துக்கிட்டா மினிமம் ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு எப்பயுமே எல்லா வீடியோலயும் காமிப்பேன். இதுல உங்களுக்கு டேபிள் ஆஃப் கான்டென்ட் என்னென்ன வருதுங்கிறத பார்க்கலாம். இது நீங்க அப்படி டாக்குமெண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஜாவா வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. டிபெண்டன்சி, டூல் டெப்ளாய்மெண்ட், டிசைன், சாலிட் பிரின்சிபல் இதெல்லாம் தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. காமன் எரர் என்ன ஃபேஸ் ஆகும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. லாகின் பேஜ் எப்படி இருக்கும், சைன் அப் பேஜ் எப்படி இருக்குது, அட்மின் டேஷ்போர்ட் ஒவ்வொன்றும் நேவிகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரியும் நீங்க எடுத்து பார்க்கலாம். பக் டீடைல்ஸ் பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த யூஐ உங்களுக்கு பிடிக்குன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியும் நீங்க வந்துட்டு இதை மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வேக்சினேஷன் சம்மந்தப்பட்டதா பார்க்கலாம். நம்மளோட சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா சைல்டு வேக்சினேஷன் யூசிங் பைத்தான்ங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா என்ன அவைலபிளா இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கோட மாத்தணும்னா அதுக்கு எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி ஃபோல்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சைட்ல என்ன லாங்குவேஜ் வச்சு பில்ட் பண்ணிருக்காங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். PHP, JS தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். பேக் எண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சர்வர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். MySQL, PHP வச்சு பண்ணிருக்காங்க. எக்ஸாம் சர்வர்ஸ் இல்ல அவங்க கொடுத்துருக்கிற சர்வர் கூட நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேக்சினேஷன்ங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி மொத்தம் 83 ரெபாசிட்டரிஸ் இருக்கு. அதாவது 83 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதுல உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பைத்தான் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்ப கோவிட் ஆர் கோவின்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்க எடுத்துட்டு சைல்டு வேக்சினேஷனுக்கு எடுத்த மாதிரி நீங்க வந்துட்டு மாத்திக்கலாம். ஜஸ்ட் கோட் பேஸ குட்டியா அல்டர் பண்றது தான். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல கண்டிப்பா இருக்காது. அந்த நேம் மாத்துறது, சில ஃபீச்சர்ஸ் மாத்துறது மட்டும் தான் இருக்கும். அதுவும் ரொம்ப லைட்டா தான் இருக்கும், புரியுற மாதிரி தான் இருக்கும். நீங்க எந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதா இருந்தாலுமே அந்த கோட் புரிஞ்சா மட்டும் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைல்டு வேக்சினேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படியே இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு PHP வச்சுதான் ஃபுல்லி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சைல்டு வேக்சினேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் UI எப்படி இருக்குங்கிறதும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அட்மின் பேனல் எப்படி இருக்கும், பேரண்டோட மாடியூல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ல ஆட் ஆயிருக்கு அப்படிங்கறது தனித்தனி ஸ்கிரீன்ஷாட்டா கொடுத்திருக்காங்க. இது நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனுக்கும் பார்க்கலாம். என்னோட ஒர்க்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா உங்களால முடிஞ்சது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்ப ப்ராம்ப்ட்னு பார்க்கும்போது நீங்க ஐதர் ChatGPT யூஸ் பண்ணலாம், OpenAIன்னு சொல்லுவாங்களே அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கூகுளோட ஜெமினின்னு ஒன்னு இருக்குது, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளா நீங்க சைல்டு வேக்சினேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூசிங் பைத்தான் இதான் வந்துட்டு ப்ராஜெக்ட் டைட்டில்னு சொல்றேன். இப்ப இந்த சினாரியோக்கு நம்ம எப்படி ப்ராஜெக்ட் கோட் ஆர் டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்றதுக்கான ப்ராம்ப்ட் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு AI மாடல் எடுத்தாலும் சரி உங்களுடைய ப்ராம்ப்ட் வந்துட்டு கிளியரா இருக்கணும். அதான் வந்துட்டு ஒன்லி ரூல். ஸோ இதை கோடுன்னு பார்க்கும்போது ஜென்ரேட் கோட் ஃபார் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டைட்டில்னு கொடுத்துட்டு அந்த டைட்டில நீங்க டீடைல்டா இங்க மென்ஷன் பண்ணிட்டு வித் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் அலாங் வித் IDE ஆர் கோட் எக்ஸிகியூஷன் செட்டப் ஸ்டெப்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சைல்டு வேக்சினேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூசிங் பைத்தான் இந்த ஒரு டைட்டிலுக்கு நீங்க கோட் ஜென்ரேட் பண்ணு, அந்த கோடுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடு. அது மட்டும் இல்லாம அந்த கோடை ரன் பண்றதுக்கான என்வைரன்மெண்ட் என்னவா இருக்கணுங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை எப்படி செட்டப் பண்ணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷனுக்காக. ஸோ அதுக்கு ஜென்ரேட் டீடைல்டு ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு அந்த டைட்டில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்டேஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கிற மாதிரி. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வந்துட்டு ஒரு 100 பேஜுக்கு ஜென்ரேட் பண்ணணும். அது ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோடக்ஷன் ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு 30 லைன் வர மாதிரி ஜென்ரேட் பண்ணணும். அதையும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம். ஜென்ரேட் introduction part with 30 lines for project title னு சொல்லிட்டு இதை நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணலாம். இல்லாட்டி elaborate, expand இந்த மாதிரி கூட நீங்க கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க.